எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஷம்ரீன், ஃபவுண்டர் ஆஃப் பிரிண்ட் டு ஆட்ஸ் டிஜிட்டல் அண்ட் பிரிண்ட் டு ஆட்ஸ். 2019 இருந்து இப்போ வரைக்கும் பிரிண்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்த எங்க அம்மா, நான், என் சிஸ்டர், என் தம்பிய எப்படி படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்கியிருக்காங்கிறதுக்கு இப்ப என்னோட லைஃபே ஒரு ஆதாரமா இருக்கு. நானும் என் தங்கச்சியும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் என்னோட ஸ்கூலிங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்கூல் முடிச்சு 8th இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் வரைக்கும் நான் ஹாஸ்டல் லைஃப்ல இருந்திருக்கேன். இந்த டைம்ல எங்களோட ஃபீஸுக்கு எங்களை 3 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எங்க அம்மா படிக்க வச்சாங்க. ஒரு சிங்கிள் பேரண்டா. எங்க தாத்தா, எங்க அம்மாவோட தம்பி, தங்கச்சி எல்லாரும் நாங்க ஒன்னாதான் இருந்தோம். அவங்க 2 பேரும் ஹேண்டிகேப். ஸோ அவங்களையும் பார்த்துட்டு எங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே எங்க அம்மா தனியா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிச்சு இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டடீஸா இருக்கட்டும், சாப்பாட்டுக்கா இருக்கட்டும், ஒரு சரியான ஒரு நெருக்கடியா தான் போயிட்டு இருந்தது. இது எப்பயுமே நம்ம சரி பண்ணி ஆகணுங்கிற ஒரு விஷயம் மட்டுமே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். காலேஜ் வந்தாச்சு, காலேஜும் முடிஞ்சாச்சு. காலேஜ் முடிச்சு ஒரு 9வது நாள் சென்னையில கேம்பஸ்ல செலக்ட் ஆயிருந்த ஒரு கம்பெனிக்கு நான் ஜாயின் பண்ணேன். சென்னையில ஒரு நைட் ஷிஃப்ட் கம்பெனில வெறும் 9,000 சேலரிக்கு ஜாயின் பண்ணேன். அப்போ இருந்த டைம்ல வெறும் 9,000 ரூபாயில ஜாயின் பண்ணேன்னா, சேலரி வாங்கின உடனே வீட்டுக்கு அனுப்பிடுவேன். 9,000 ரூபாய் கொடுத்து மறுபடியும் ஒரு 5,000 ரூபாய் என்னோட ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு வாங்குறேன். இப்படிதான் என்னோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனில நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு இருக்கிற டைம்ல சிஸ்டம்ல உட்காந்து நம்ம எப்படியாவது நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு நோட்ல பேக் சைட்ல பிசினஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத ஆன்லைன்ல சர்ச் பண்ணி எழுதுவேன். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாமா, ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணா என்னென்னலாம் பண்ணணும், ஒரு கல்யாணத்துக்கு ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இன்விடேஷன் ரெடி பண்ணும், கேட்டரிங்க்கு பார்க்கணும், இப்படி என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே லிஸ்டா எழுதுவேன். நெக்ஸ்ட் கேட்டரிங் சர்வீஸ் முடிச்சு அடுத்து நம்ம இன்னொரு அப்போ ஜேகே எனும் நண்பனி வாழ்க்கைன்னு ஒரு படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சரி அந்த மாதிரி பண்ணலாமா, ஒரு கிளீனிங் சர்வீசஸ்ல ஹோம் கிளீனிங் சர்வீசஸ் இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி நிறைய விஷயங்களை எழுதி ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே என்னோட தாட்ஃபுல்லா இப்படியே இருந்துட்டே இருந்தது. லைஃப் போயிட்டே இருந்தது. ஒரு பஸ்ஸுக்கு கூட ஒரு காசு இல்லாம ஆஃபீஸ்ல இருந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சு காலையில நடந்து நுங்கம்பாக்கம்ல இருந்து சிஐடி நகர் வரைக்கும் டெய்லி நடந்தே போவேன். நடந்து போற நேரம் எல்லாமே மைண்ட்ல பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். ஒரு 18-19 இயர்ஸ்ல ஒரு மண்டைக்குள்ள ஒரு நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணலாம், ஹாஸ்டலுக்கு, வீட்டுக்கு, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல சேலரி பத்தல. 9,000 அனுப்பிட்டு நான் 5,000 நானே வாங்கிப்பேன். இதே மாதிரியே போயிட்டு இருந்ததுல ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல நான் காலேஜ் படிக்கும் போது என் கூட இருந்த என்னோட ஃப்ரெண்டு கோயம்புத்தூருக்கு வேலைக்கு வான்னு கூப்பிட்டா. அவ கூட இங்க இருந்து போயிட்டு 15,000 சேலரியில டெலிகாலிங்ல ஒரு ஜாப்க்கு ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனில எனக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமா கிடைச்சது. பிசினஸ் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு எல்லா விதமான பிசினஸ் பீப்புளுக்கும் பேசுற மாதிரியான ஒரு டெலிகாலர் ஜாப் கிடைச்சது. அந்த இடத்துல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ஒரு பிசினஸ் பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஒரு பிசினஸ் பண்றவங்க எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த கம்பெனில ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கத்து கொடுத்துச்சு. அங்கிருந்து 15,000ல இருந்து இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல ஹாஸ்டல் லைஃப்லயே கழிச்சாச்சு. வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வந்துட்டே இருந்தது. கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அங்க இருந்து மறுபடியும் திருச்சியில வீட்டுக்கு போயிட்டு திருச்சியில ஏதாவது ஜாப் தேடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு இன்வைட் கொடுத்திருந்தாங்க. திருச்சி ஜமால் முகமது காலேஜ்ல ஒரு ஆண்டர்பிரனர் மீட் நடக்குது, அதுக்கு எந்த வித காசும் கட்ட தேவையில்ல, நாளைக்கு காலையில நடக்குது, கிளம்பி வரியான்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், கோயம்புத்தூர்ல இருந்து ஆஃபீஸ்ல ஒரு நாள் லீவ் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே பஸ்ல கிளம்பி ஊருக்கு போனேன். ஊருக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில காசுலாம் கிடையாது. காசுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். அது காசுலாம் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலேஜ்ல நான் ஜமால் முகமது காலேஜ்ல அந்த ஈவெண்ட்டுக்கு போறேன். போனப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இருந்தாங்க, நம்ம நிறைய பீப்புள் இருந்தாங்க. அங்கே கிடைச்ச ஒரு
ஒரு ஒரு நிறைய ஆட்கள் எனக்கு கிடைச்சாங்க. லைஃப்ல வந்து எனக்கு காசு இல்லாம இருந்த நிலைமைகள் இருக்கு. ஆனா எனக்கு கடவுள் வந்து ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு புது மனுஷங்கள எனக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், காலேஜ்ல இருந்து கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அங்கேருந்து கிடைச்ச ஒரு ஜாபா இருக்கட்டும், அங்கேருந்து மறுபடியும் காலேஜ் ஃப்ரெண்ட் மூலமா ஒரு ஜாப், அங்கேருந்து என்னோட பழைய நெய்பர்ஹுட் மூலமா கிடைச்ச இந்த எக்ஸ்போஷர்ன்னு எல்லாமே எனக்கு கனெக்டடா போயிட்டே இருந்தது. ஸோ இதை நான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தேன். சின்ன சின்ன ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயம் நடக்குதுனால உடனே போயிடுவேன். அந்த இடத்துல நிறைய பிசினஸ் பர்சன் வந்திருந்தாங்க. அவங்க கொடுத்த ஸ்பீச்ல நிறைய பேர் வந்து என்னோட கம்பெனிக்கு ஆள் வேணும் அப்படிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாரோட நம்பருமே நான் நோட் பண்ணி 20 பிராண்ட்லேருந்து வந்து பேசினாங்கன்னா எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சு பேசிட்டு இருந்தேன். சரின்னு மறுபடியும் முடிச்சுட்டு ஓகே இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஜிஎஸ்டி பற்றி சொன்னாங்க, பிஸ்னஸ் பற்றி சொன்னாங்க, நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் எது பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரி ஓகே இதெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் அந்த நோட்டில் ஏதாவது ஒரு இது எழுதிவிட்டே இருப்பேன். அப்போ கிடைச்சது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சாச்சு. ஃபோனில் நம்பர்ஸ் எல்லாமே சேவ் பண்ணியாச்சு. ஒரு 10 பிஸ்னஸ் பீப்புளோட நம்பர் சேவ் பண்ணிட்டேன். மறுபடியும் இங்கேருந்து கோயம்புத்தூர் போயாச்சு. கோயம்புத்தூர்ல போயிட்டு ஆஸ் யூஷுவல் போயிட்டே இருக்கு. மறுபடியும் சேலரி வருது. 7ஆம் தேதி அப்படியே 7 மணிக்கு வந்துச்சுன்னா 7:30 மணிக்கெல்லாம் சேலரி காலியாயிடும். தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கியிருந்த லோனு, வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காசு, இப்படி எல்லாமே சரசரன்னு முடிஞ்சு மறுபடியும் அந்த 7 மணிக்கு முன்னாடி என்ன அக்கௌண்ட்ல இருந்துச்சோ அந்த அமௌண்ட் தான் வந்து நிற்கும். இப்படியே போயிட்டு இருந்த ஒரு லைஃப்ல ஊருக்கு போயிடலாம், ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் வீட்லயாச்சும் இருந்து வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற இதுல மறுபடியும் ட்ரிச்சியில ஜாயின் பண்ணேன். அது மறுபடியும் ஒரு நைட் ஷிஃப்ட் கம்பெனி. அங்கே வந்து 12,000 தான் சேலரி. பரவாயில்ல வீட்டில் இருந்து போகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட் போக ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஹெல்த் ரொம்ப இஷ்யூ ஆக ஆரம்பிச்சது. ஸ்டில் நான் போயிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் என்னால் சர்வை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் படித்தது ஃபுல்லாக தமிழ் மீடியம். ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப பெருசாக இல்லை. அந்த இடத்துல ஒர்க் பண்ணது ஒரு யூஎஸ் ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி. ஓகேங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த இடத்துல என்னால் சர்வை பண்ண முடியல. 2வது விஷயம், அந்த டைமில் எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய ஒரு நெருக்கடி. எங்கள் அம்மா எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, அடுத்த நேரம் மத்தியானம் சமைக்கிறதுக்கு காலையில அரிசி இருக்காது. 1 கிலோ போய் வாங்கிட்டு வந்து சமைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. 3 பிள்ளைங்க, தாத்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருந்துச்சு. 2 தம்பி, தங்கச்சி அவங்களுக்கு. எல்லாரையுமே பார்க்குற மாரி இருந்துச்சு. வீட்டு வாடகை, தாத்தாவோட பென்ஷன் வந்தாலும் எல்லாமே ரொம்ப டைட்டா போயிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாயிண்ட் இதில ஆஃபீஸ்ல பேப்பர் கூட போடாம, அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அந்த பிசினஸ் ஓனர்ஸ்க்குலாம் கால் பண்றேன். இந்த மாரி எனக்கு ஒரு ஜாப் ஓப்பனிங் கிடைக்குமா? இந்த மாரி நான் எனக்கு இந்த சேலரில எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, சரின்னு அதில ஒரு ஒரு பிசினஸ் ஓனர் வந்து வாங்க சென்னை வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட் ஷிஃப்ட் போயிட்டு காலையில ஆஃபீஸ்லேருந்து நின்னு அன்னைக்கு நைட்டு மறுபடியும் சென்னை கிளம்புறேன். சென்னை போறேன். யாருன்னு எதுவுமே தெரியாது. அந்த பிசினஸ் ஓனர்ஸ் லிஸ்ட்ல இருந்த ஒரு பெர்சன் வந்து எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து சரி நீங்க சென்னை வாங்க. நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணலாங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சென்னை காலையில வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான். எங்க அம்மா கொண்டு போய் என்ன ஹாஸ்டல்ல மறுபடியும் சேர்த்து விடுறாங்க. மறுபடியும் ஒரு ஹாஸ்டல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. டிஎம்எஸ்லேருந்து ஸ்பென்சர் பிளாஸா ஆஃபீஸ்ல அந்த ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ்க்கு டெய்லி இங்கேருந்து போறேன். டெய்லி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, போய் ஜாயின் பண்றேன். அந்த மாரி ஓகே இந்த ஒரு பிராண்ட வந்து அவங்க வந்து ஒரு ஃபுட் பிராண்டு. அந்த பிராண்ட வந்து ப்ரமோட் பண்ணணும். அந்த இடத்துல எனக்கு சேலரி வந்து 20,000 குடுக்குறாங்க. 20,000னா எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மறுபடியும் போக ஒரு ஒரு 15,000 சம்திங் இருக்கும். ஊருக்கு போறது 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் அந்த மாரி ஒரு தடவ தான் போவேன். அதனால வந்து எனக்கு அந்த காஸ்ட் வந்து ஒரு பெரிய இதா தெரியல. ஏன்னா அந்த காஸ்ட் மறுபடியும் வீட்டுக்கு போனாலும் அந்த டைம்ல மறுபடியும் காசு பத்தல. என் தங்கச்சி அப்போ படிச்சு முடிக்க போயிட்டு இருந்தா. நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் தான். இருந்தாலுமே அவ டிகிரி முடிக்க கொஞ்சம் டைம் டிலே ஆனது. அவ நர்சிங் படிச்சா, நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன். எனக்கு அப்புறம் ஒரு 5 மந்த்ஸ் முடிச்சு 5 மந்த்ஸ் கழிச்சு அவ முடிச்சா. அதுக்கப்புறம் வேலைக்கு போறதுக்கான ஒரு இதுல இருந்ததுனால, நான் எங்க அம்மா சம்பாரிச்சது இதுதான் வச்சு 7 பேரு போயிட்டு இருந்தது. அப்ப மறுபடியும் பத்தல. அப்ப எங்க அம்மா ஒரு கேம் சென்டர் மாரி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. வீட்டு வாசல்ல ஒரு கடையில டிவி வச்சு அம்மா டிவி இருக்கும் இல்லையா? அத வச்சு ஒரு டிவி சென்டர் மாரி வச்சு கேம் பசங்க வந்து ஒரு ரூ. 10 ரூ. 20 வந்து விளையாடுவாங்க. அப்புறம் பழைய பால் இத மாரிலாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு செகண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், என்னோட ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃபுட் அவுட்லெட், நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியோடைய ஆஃபீஸ், நான் கார்ப்பரேட் கம்பெனியோடைய ஒரு அவுட்லெட் வந்து என்னோட ஹாஸ்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். நான் ரெகுலரா அங்கே போயிட்டு ஒரு தடவை என் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து அந்த கடைக்கு போய் டீ குடிக்க போயிட்டு என்னாச்சு, அந்த அந்த ஓனர் கிட்ட கேட்குறேன், அந்த பிராண்ட் அவுட்லெட் வச்சிருக்காங்களே அவங்கள்ட்ட கேட்குறேன், எனக்கு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஓகே நீங்க வாங்க, மந்த்லி 3,000, 7 to 10 நைட் வந்து பில்லிங் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
வரேன். காலையில் 10 to 6 வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு. அங்கேருந்து பஸ் ஏறி ஹாஸ்டலுக்கு வந்துட்டு அடுத்து ஒரு 15-20 மினிட்ஸில் ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அவுட்லெட்க்கு போகிறேன். 3 hours டெய்லி ஒர்க் பண்ணணும். சண்டே லீவ் கிடையாது. சண்டே எப்படின்னா ஃபுல் டே ஒர்க் பண்ணணும். ஃபுல் டே போனால் 100 rupees எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. 100 rupees எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. என்னோட ஹாஸ்டல் ஃபுட்டு சொல்லவே முடியாது. அந்த இடத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா. அவள் தான் எனக்கு, நான் டெய்லி நைட்டு 10 மணி ஆகிடும், ஜெனின்னு சொல்லிட்டு, அவள் தான் வந்து நான் வரதுக்கு நைட்டு 10 மணி ஆகுதுனோடனே எனக்கு டெய்லி நைட்டு ஃபுட்டு வாங்கி வைப்பா. இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அந்த 3 hours போகிறது வந்து எனக்கு அந்த சண்டேவும் போகிறது ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆச்சு. என்னடா ஒரு 3000 ரூபாய்க்கு நம்ம ஒரு 3 மணி நேரம் மாதம் ஃபுல்லாக உட்காரோம், அப்பயும் நம்மளுக்கு சண்டே ஃபுல்லாக இப்படி இருக்குது, ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லைன்னு ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, என் ஃப்ரெண்டு குர்ஷித் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆக்சுவலாக பிரிண்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்டர்ஸ் எடுத்து கொடுப்பேன். எப்படின்னா ஃபேஸ்புக் குரூப்ஸில் வந்து ஆடு போட்டு குரூப்லேருந்து வர என்கொயரிஸ் மெசேஜஸ் வச்சு ஆர்டர்ஸ் எடுத்து அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு 15 days 20 days தான் வேலைக்கு போயிட்டு இருப்பேன். அந்த பிரிண்டிங் கம்பெனி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 30 பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ அந்த பிரான்ச்சோட ஓனர் எனக்கு வர சொல்லியிருந்தாங்க. அது புதுப்பேட்டில் இருக்கு. அங்கே போனேன். அங்கே போயிட்டு எதுக்கு வர சொன்னாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி வர சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் சொன்னாங்க. இங்கேருந்து நான் போகிறேன். நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் ஒரு ஈவெண்ட் இருக்குது. அவங்க வந்து நிறைய மெஷின்ஸ் இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து நீங்கள் சேல் பண்ண முடியுமா, வந்து நீங்கள் ஸ்டால்ஸ் கொஞ்சம் பார்த்துக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே போகிறேன். நெக்ஸ்ட் போனதுக்கப்புறம் ஒரு 3 days ஸ்டாலில் நிறைய புக்கிங்ஸ்க்காக நிறைய என்கொயரிஸ் வருது. பேசினதுக்கப்புறம் நான் அங்கே பேசினது, ஓகே இந்த பொண்ணு ஓகே நல்லா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் மறுபடியும் என்னை கூப்பிட்டாங்க. அவங்க என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ இங்கே ஜாயின் பண்ணிடுறியாம்மா, ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணிடுறியா, ஆனால் நீ வந்து பார்ட் டைம்லாம் போகக்கூடாது, அந்த ஆஃபீஸில் பார்ட் டைம் போகிறது எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீ ஃபுல் டைமாக இங்கே வந்துக்கோ, உனக்கு எக்ஸ்ட்ராவாக நான் சேலரி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சார் எனக்கு இது சேலரி வச்சு தான், நான் என்னோட எக்ஸ்ட்ரா சேலரி வச்சு தான் என்னோட ஃபேமிலிக்கு நான் கொடுக்கணும், என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகேம்மா, நீ இப்போ என்ன சேலரி வாங்குறியோ அது ப்ளஸ் உனக்கு அந்த பார்ட் டைம் ஜாப் எல்லாம் சேர்த்து நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் நீ பார்ட் டைம் போகக்கூடாது. ஏன்னா அவருக்கு வந்து என்னோட வயசில் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவர் வந்து எல்லாரையுமே அந்த அளவுக்கு நடத்துவார். நம்மளுக்கு கிடைச்ச மறுபடியும் எனக்கு லைஃப்பில் கடவுள் வந்து அடுத்தடுத்த ஒரு நல்ல மனுஷங்களை கொடுத்துட்டே இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நீ இங்கே வந்துரு, உனக்கு நான் 22,000 கொடுக்குறேன் ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அங்கே என் கூட இன்னொரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு மிஷினும் சேலாக இன்சென்டிவ்ஸ் 2,000 rupees கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா இல்லையா குர்ஷித், டெய்லி என்னை ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டுட்டு டெய்லி சாப்பாடு வாங்கி தருவார். டெய்லி நைட்டு எனக்கு தோசை ஏதோ ஒன்று. எனக்கு அந்த டைம்லலாம் வந்து நான் அந்த ஃபுட்டு இல்லைன்னா நான் அந்த நேரத்தில் சாப்பிட்ருக்க கூட மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரன் மாதிரி இருந்து எனக்கு எல்லா நாட்களுமே கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் டேஸ் வந்து எனக்கு நான் சாப்பிட்டது அவர் மூலமாக எனக்கு கிடைச்சது. ஸோ ஒரு இடத்துலையும் எனக்கு அவ்வளோ நல்ல மனுஷங்களை கடவுள் கொடுத்துட்டே இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து நான் நடந்து போயிட்டுருக்கிற இதை டெய்லி பார்த்துட்டு இருந்த சார் என்ன பண்ணார் அப்படின்னா, ஏம்மா நடந்து வந்துட்டே இருக்கேன்னா, இந்த மாதிரி வண்டி இல்லை சார், நான் எவ்வளோ டெய்லி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்துட்டுருக்கே அப்படின்ட்டு. சாயந்தரம் ஆஃபீஸில் காலைல கேட்குறாரு, சாயந்தரம் வராரு. சாயந்தரம் வந்து என்ன பண்ணுறாரு, வெளியில் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. வெளியில் போய் பார்த்தா ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக் ஆக்டிவா வாங்கி தராரு, ஒரு கிரே கலரில். ஒரு 17,000 சம்திங், எனக்கு தெரியல, எதுவும் சொல்லலை. வாங்கி கொடுத்துட்டு நீ வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. எனக்கு எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா லைஃப்பில் இது வரைக்கும் நம்மளுக்கு இப்படிலாம் ஒரு பெரிய பெரிய கிஃப்ட்லாம் யாருமே கொடுத்தது கிடையாது. அந்த வண்டியில் நான் போக ஆரம்பித்தேன். நோன்பு நேரத்தில் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு 6 மணிக்கு சாப்பாடு வந்துடும். 22,000 ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அப்பயும் பத்தலை. ஏன்னா அந்த அளவுக்கு கடன்கள். நான் இன்ஜினியரிங் படித்தது, என் தங்கச்சி நர்சிங் படித்தது, அடுத்து தம்பி இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருந்தான், அவன் படித்தது, எங்களுக்காக வாங்கின கடன்கள், இது எல்லாமே இருந்ததுனால நெக்ஸ்ட் போயிட்டே இருந்தது. இப்படி சேலரிக்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போடுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் பிரிண்ட் ஆயிடுச்சுங்கிற பிஸ்னஸ். 2019 November 5th அன்னைக்கு என்னோட பிரிண்டிங் பிஸ்னஸை நான் ஓனாக ஸ்டார்ட் பண்ணேன். ஆன்லைனில் அப்போ பெரிய ஒரு நாலேஜ் கிடையாது. நான் ஆஃபீஸ்க்கு எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனோ அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், முன்னாடி ஒரு 2015-16 ஆன்லைனில் ரீட்டெயிலில் ட்ரெஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். குஜராத்லேருந்து யாராவது விற்பாங்க, அதை வாங்கி இங்கே லோக்கலில் சேல்ஸ் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. அதையே வந்து இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸில் 12 மெஷின்ஸ் கிட்ட ஒரு 2-3 monthsல நான் சேல் பண்ணேன். இதை கிடைச்ச ஒரு நாலேஜ் ப்ளஸ் பிரிண்டிங்ல எனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு 2019 அந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் இது யூஸ் ஆகும். அதாவது
பிரிண்டிங் வந்து ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதாவது சன் பேக், ஃபிளையர்ஸ் இது 2 தான் என்னுடைய ஆரம்ப கால ப்ராடக்ட்ஸா இருந்துச்சு பிரிண்ட் ஆட்ஸ்ல. சன் பேக்ங்கிறது வீட்டுக்கு வெளியில, கேட்ல, மரத்துல எல்லாம் கட்டுவாங்க இல்லையா? ஒரு ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுங்கிறது தான் வந்து சன் பேக் போர்டு. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா இருந்தது. செகண்ட் ப்ராடக்ட் வந்து ஃபிளையர்ஸ், நோட்டீஸ்லாம் கொடுப்போம் இல்லையா? இதுதான். என்னுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரோட பேர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு மென்ஸ் ஹாஸ்டலுக்கான ஒரு ஃபிளையரை தான் என்கிட்ட பிரிண்ட் பண்ணாரு. அதே மாதிரி அந்த சன்பேக் போர்டுக்கான ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து டியோஃபிட்டெக்ஸ்ங்கிறது ஒரு தாம்பரம்ல இருக்கிற ஒரு ஜிம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிராண்ட் வந்து ஜிஞ்சர்ங்கிற ஒரு கஃபேக்கு அந்த சன்பேக் போர்டை பிரிண்ட் பண்ணேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் 2 ஆர்டர்ஸ். அந்த டைம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே என்னோட பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஷிஃப்டா நடந்தது. எனக்கு ஒரு பைக் கிடைச்சிருச்சு. பைக் கிடைச்சதை வச்சு நெக்ஸ்ட் நான் அடுத்த விஷயங்களை ஆரம்பிக்கிறேன். காலையில ஆன்லைன்ல சேல் தூங்கி எழுந்தோடனே நான் ஆன்லைன்ல போஸ்ட் போட்டுருவேன். குரூப்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுவேன். போஸ்ட் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுவேன். வர மெசேஜஸ்க்கு மட்டும் ரிப்ளை பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்துப்பேன். ஈவினிங் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை டிசைனர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுவேன். டிசைனர்ஸ் வந்து அதை டிசைன் பண்ணி, எனக்கு ஃப்ரீலான்சிங்ல டிசைனர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த டிசைன் கண்டென்ட்டை ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டிசைன் பண்ணி கொடுத்ததை கஸ்டமர்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா பேமெண்ட் வாங்கிட்டு பிரிண்ட் கொடுப்பேன். பிரிண்ட் வந்து ஒரு இடத்துல, அதாவது நிறைய கம்பெனிஸ் இருக்கும், நிறைய பிரிண்டிங் ஷாப்ஸ் இருக்கும் ராயப்பேட்டால. அங்கே போய் பிரிண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு பிரிண்டிங் ஷாப்பா போய் எந்த இடத்துல கம்மியா இருக்கு, எந்த இடத்துல பிரிண்டிங் குவாலிட்டியா இருக்கு, ஏன்னா ஒண்ணுமே தெரியாது. ஜஸ்ட் அந்த பிரிண்டிங் இந்த ப்ராடக்ட்லாம் நல்லா போகுது, இதெல்லாம் பண்ணா ஏர்ன் பண்ண முடியுங்கிறது மட்டும் தெரியும். ஆனா அது எப்படி என்ன எதுவுமே தெரியாது. என்கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு கூட கிடையாது. ஏன் நான் பிரிண்டிங் பிசினஸ் பண்ணும் அப்படின்னா எனக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு வரணும் இல்லையா? அதுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். அதுவும் கிடையாது. எதுவுமே இல்லாம ஃபுல்லா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா, ஒரு கடைக்கு போறேன். ஒரு பிரிண்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நான் பிரிண்டிங் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு நீங்க பண்ணி தர முடியுமா? நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன், பண்ணி தர முடியுமான்னு கேட்கறாங்க. கம்பெனி பேர் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி பிரிண்டோ ஆட்ஸ். அப்ப எனக்கு இருந்த ஒரே ஒரு கம்பெனிங்கிறது மெயில் ஐடி மட்டும்தான். printoads@gmail.com இதுதான் என்னோட கம்பெனி. இப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மெயில் ஐடி மட்டும் கொடுப்பேன். மெயில் ஐடி கொடுத்து அதுல மெயில்ல வாங்கிட்டு இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. கஸ்டமருக்கு பிரிண்ட் டெலிவரி பண்ணோம். நான் சொன்னேன் இல்லையா, என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து தாம்பரம்ல. இங்க இருந்து பிரிண்ட்டை வாங்கிட்டு ஆஃபீஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் போய் பிரிண்டர் கிட்ட பிரிண்ட் வாங்குவேன். சென்னை ட்ரிப்ளிகேன்ல இருந்தேன். ட்ரிப்ளிகேன்ல இருந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி நான் இங்க இருந்து தாம்பரம் போறேன். தாம்பரம் போய் டெலிவரி பண்றேன். எனக்கு சிட்டில வண்டி ஓட்ட தெரிஞ்சதே வந்து இந்த ராயப்பேட்டா டு இதுல அந்த கேப்ல மட்டும் தான் நான் வண்டி ஓட்டியிருக்கேன். ஆனா ராயப்பேட்டால இருந்து புதுப்பேட் அந்த ரோட்ல வண்டி ஓட்டினா எங்கேனாலும் ஓட்ட முடியுங்கிறது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இங்கேருந்து பிரிண்ட் டெலிவரிலாம் வாங்கிட்டு ஒரு 200 போர்டு முன்னாடி வச்சோம் அப்படின்னா இவ்வளவு உயரத்துக்கு இருக்கும் ஸ்கூட்டில. ஓட்டவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இதை எடுத்துட்டு போனேன். டெலிவரிக்கு அப்ப போர்ட்டர் ஆப்லாம் கிடையாது. 2019ல ரொம்ப ஸ்டார்டிங்ல வந்து அப்பதான் டன்ஸோ வந்துருந்துச்சு. ஆனா எனக்கு பெருசா அந்த நாலேஜ் இல்ல. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி ஆப்ல டெலிவரி ஆப் இருக்கு, நீங்க போட்டு விடலாம் அப்படின்னு. என்ன பண்ணுவேன், போய் பிரிண்ட் வாங்கிட்டு உட்காந்து போவேன். இப்படி கால் இந்த பக்கம் அப்படி ஃபுல்லா பிரிண்டிங் இருக்கும். அப்படியே போயிட்டு பயமா இருக்கும் வண்டி ஓட்ட. ஏன்னா சிட்டில அவ்வளவு தூரம் போறோம். காத்துல அந்த போர்டு ரொம்ப பறக்கும். இப்படியே வச்சுட்டு டெலிவரி பண்ண போறேன். நைட்டு ஒரு ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து டெலிவரி பண்ண போகும்போது வரும்போது ஒரு 9:30 ஆயிடுச்சு. திருப்பி நான் ஹாஸ்டல் வரணும். வார்டன் கேட்பாங்க, என்னம்மா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? வார்டன் இல்ல, அந்த ஆன்டி, அந்த வீடு வச்சிருந்த ஒரு ஆன்டி. இல்ல இந்த மாதிரி டெலிவரி முடிஞ்சு டிலே ஆயிடுச்சு. இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இப்படி இதே மாதிரி நான் என்னோட அடுத்த டெலிவரி வந்து படப்பையில போய் டெலிவரி. இதே மாதிரி நிறைய பயங்கரமான விஷயம்லாம் நடக்கும். லிஃப்ட்லாம் ஒரு லேடிஸ் லிஃப்ட் கேட்டா கூட பயமா இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, கத்தி கித்தி வச்சிருந்தாங்கன்னு. நம்மளுக்கு பெருசா அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லை. ஏன்னா ஒரு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி பயம்லாம் இருக்கும். ஸ்டில் வேற வழி கிடையாது, போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சார் கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு இந்த சேலரியும் இதா இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கோம். பரவாயில்ல பாத்துக்கலாம், நீ இன்க்ரீஸ் பண்ணு, சேல் நல்லா பண்ணு, இப்படி பேசிட்டு இருக்கோம். திடீர்னு கொரோனா வந்துருச்சு. 2020 மார்ச்ல கொரோனா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மாசம் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 22,000 பிளஸ் இன்சென்டிவ்ஸ் 40,000 என்னோட பிசினஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 60 ஆர்டர். ஒரு நாளைக்கு 2 ஆர்டர் எடுப்பேன். நெக்ஸ்ட் டே டெலிவரி கொடுப்பேன். ரெண்டும் சேர்த்து இன்சென்டிவ் இது எல்லாமே சேர்த்து 60,000 அந்த மந்த் நான் சம்பாரிச்சேன். எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு காசை நான் பார்த்ததே கிடையாது லைஃப்ல. ஏன்னா அது ஒரு 9,000ல இருந்து ஒரு 60,000ங்கிறது சொல்றதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா அது அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்ச அந்த காசு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த கொரோனா வந்துருச்சு.
அப்படியே லைஃபே தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்ல. யார் பிரிண்டிங் பண்ணுவாங்க? ஊருக்கு போயிட்டு மார்ச் 14ஆம் தேதி ஊருக்கு போனேன். மார்ச் 14ஆம் தேதி குரோம்பேட் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து பஸ் ஏறி போனேன். அப்புறம் பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆன்லைன்ல சேல்ஸ் பெருசா கிடையாது. செம்ம அடி போயிட்டே இருக்கு. வீட்ல என்ன ஆச்சு, சரி ஓகே கல்யாணம் பண்ணிடலாம். தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ட்வின்ஸா இருந்தாலும் அவளுக்கு ஆயிடுச்சு. இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி பேச்சு போய் கல்யாண பேச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே போச்சு. மேட்ரிமோனில தான் பார்த்தாங்க. அங்க கிடைச்ச ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னோட ஹஸ்பண்ட். அவங்க அபுதாபில இருந்தாங்க. எனக்கு யாருன்னே தெரியாது. அவங்க மேட்ரிமோனில நான் எப்படி என்னோட டீட்டெயில்ஸ் நானே தான் குடுத்தேன். எங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் நானே தான் மேட்ரிமோனில டீட்டெயில்ஸ் குடுத்தேன். எங்கள் ஃபேமிலில நான் சம்பாதிக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்க அம்மாவுக்கு நான் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும். ₹1 கூட வரதட்சணை குடுக்குற நிலைமையில இல்ல. இருந்தாலும் குடுக்க இது கிடையாது. நபி வழியில திருமணம் செய்றவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்படி மாதிரி ரிலீஜியஸ் வைஸ் நிறைய விஷயங்கள சொல்லி சில கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இதாகாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அது பேஸ் பண்ணி நான் இது பண்ணியிருந்தேன். அதுல எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அப்ப எனக்கு என்ன ஆச்சு 26, 25 வயசு தாண்டிடுச்சு. 25 வயசு பிளஸ் தாண்டினோடனேயே மேட்ரிமோனில வந்த ரெக்வெஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா, ரொம்ப வயசாயிடுச்சு. இப்படிலாம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமாங்கிற மாதிரிலாம் நிறைய கால் பண்ணி கேட்கறவங்கலாம் அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு கண்ணு ப்ராப்ளம் இருக்குமா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப பெரிய என்னென்னமோ நிறைய இது வந்தது. என்னடா இப்படியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அதே மாதிரி நான் எப்படி யோசிச்சேன்னா, என் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. அவ ஹஸ்பண்ட் வந்து சவுதியில இருந்தாங்க. அவ நர்சிங்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அவ போற மாதிரி இருந்தா. அதனால வந்து அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கு. தங்கச்சி 2019 கடைசி எங்க தாத்தா வந்து வாசலுக்கு எடுத்து போறாங்க. அவளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. கிளம்புறா. அவ கிளம்புனதுக்கு அப்புறம் நான் சென்னை வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண இப்படியே போயிட்டு இருந்தது. நான் என்ன நினைச்சேன், என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து திருச்சிக்குள்ள தான் இருக்கணும். ரொம்ப நியர்பைல இருக்கிறவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் வந்து எங்க அம்மா கூடயே இருக்கணும். ரொம்ப அவளும் பிரிஞ்சு போன மாரி நானும் போ முடியாது. லைஃப் அம்மா பார்க்கணும், தம்பிலாம் பார்க்கணும் அப்படியே இருந்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அப்பதான் Instagramல எனக்கு ரெக்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மாரி வந்து ப்ரொஃபைல் ஷேர் பண்ணிருந்தீங்க. அந்த மாரி சொல்லிட்டு அது ஐடி நான் என்னோட கம்பெனி ஐடி குடுத்திருந்தேன். என்னோட பிசினஸ் ப்ரொஃபைல் குடுத்திருந்தேன். இதுதான் என்னோட ப்ரொஃபைல். இப்படிதான் என்னோட லைஃப். இது எல்லாமே தான் எனக்கு இது. இதுக்கு ஓகே ஆகுறவங்க மட்டும் தான் எனக்கு என்னால இது பண்ணிக்க முடியுங்கிற மாரி ஒரு இது குடுத்திருந்தேன். அதுல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னடா இவங்களும் அவங்களும் அபுதாபில இருந்ததுனால, என்னடா இவங்களும் இவ்வளவு தூரத்துல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ரொஃபைல் இது பண்ணல. அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுபடியும் ஒரு 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 குரானோட வேர்சஸ் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம வந்து ஒரு விஷயத்த வேணான்னு நெனைப்போம். ஆனா அது உங்களுக்கு நல்லதாவே தான் அமையும். ஆனா நீங்க நல்லதுன்னு நெனைப்பீங்க. அது உங்களுக்கு கெட்டதா இருக்கும்னு ஒரு குரான் வேர்சஸ் இருக்கு. டக்குன்னு எனக்கு என்னவோ தெரியல. அது கரெக்ட்டா ஞாபகம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த இதுல அக்செப்ட் பண்ணிட்டு, இந்த மாரி எனக்கு இந்த மாரிலாம் ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டு ஓகேன்னாங்க. நெக்ஸ்ட் அன்னைக்கே வந்து அவங்க அக்கா கிட்ட நம்பர் அவங்க ஒரே பையன் தான். அவங்க பெரியம்மா பொண்ணுட்ட நம்பர் குடுத்து அப்படியே கன்டின்யூ ஆனது தான் எங்களோடது. ஏன் நான் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, நம்ம எந்த நேரத்துல எப்படி நெனைப்போம்னு தெரியாது. ஆனா அங்க கிடைச்ச ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நான் வேணான்னு நெனைச்ச ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட். ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டல் ஆயிடுச்சு. ப்ரொமோஷன்ஸ் பண்ற அளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ரெடியா இல்ல. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு ஒரு 50, 60,000 ப்ரமோஷன் பண்ற கஸ்டமர்ஸ் கூட, இல்ல வேண்டாம், வேண்டாம். ஏன்னா அடுத்து அது முடிஞ்ச டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஜூன், ஜூலை அந்த மாரி டைம்ல தான் கோவிட் கொஞ்சம் வந்து நார்மலாக ஆரம்பிச்சது. எனக்கு மே மந்த்ல கோவிட் வந்துருச்சு. ஸோ எல்லாம் வச்சு செஞ்சு கடைசியில பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் மந்த் வந்ததுனால, ஜூன் மந்த்ல யாருமே மோஸ்ட்டா ப்ரமோஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூல், காலேஜ் ஃபீஸு இது எல்லாமே இருக்கும். ஜானும், ஜூனும் எப்பயுமே பெரிய அடி ரொம்ப பெரிய ஒரு பாஸா இருக்கும். அந்த மாரி தான் வந்து இந்த பிரிண்டிங் பிசினஸ பொறுத்தவரைக்கும். ஏன்னா ரொம்ப கம்மியான ஒரு ப்ரமோஷன் போற ஒரு டைமிங்கா இருக்கும். ஜான் 1 மந்த்ல வந்து ஃபுல்லாவே வந்து ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். பொங்கல் அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10, 15 நாள் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் போயிடும். டிசைனர்ஸ் இருக்க மாட்டாங்க. பிரிண்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. பொங்கலுக்கு ஊருக்கு போய் திருவிழா முடிஞ்சு வர வேண்டிய ஒர்க்கர்ஸ் இருக்க மாட்டாங்க. இந்த மாரி நெறைய இஷ்யூஸ் இருக்கும். அதே மாரி ஜூன் மந்த்ல இந்த மாரி ப்ரமோஷனுக்கு யாரும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபீஸஸ் அதிகம் கட்டுற ஒரு மந்த்ங்கிறதுனால. மறுபடியும் Facebook குரூப்ஸ்ல தான் ஆட் போட ஆரம்பிச்சேன். Facebook குரூப்ஸ்ல ஆட் போட மறுபடியும் ஓரளவுக்கு ஏன்னா Facebook ஒரு டைமும் அல்காரிதம் மாத்திட்டே இருக்கும். ஒரு டைம்ல குரூப்ல மெசேஜ் போடும்போது ஒரு டைப் ஆஃப் இதுல காமிக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம்ல வேற மாரி காமிக்கும். இப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் ஊர்ல இருந்து வந்தாங்க. இத அடுத்தது கொண்டு போனோம் அப்படின்னா, மேக்ஸிமமே அந்த டைம்ல ஒரு
திக்கி திணறி ஒரு 40,000 தான் பண்ண முடிஞ்சது மந்த்லி. அந்த 40,000 வந்து எல்லா எக்ஸ்பென்சஸ் போக பெரிய இதா இருக்காது. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு கரெக்ட்டா இத ப்ரமோஷன் பண்ணி ஆகணும். ஒரு டிஜிட்டலா இது ஏன்னா குரூப் நெறைய ப்ளாக்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. பிளாக் ஆயிடும். நெறைய குரூப்ல நம்ம போஸ்ட் பண்ணும்போது பிளாக் ஆக ஆரம்பிச்சுரும் Facebookல. சரி என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே! நம்மளுக்கு பெருசா இந்த டிஜிட்டலாவும் ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறதுனால, நெக்ஸ்ட் டிஜிட்டல் மீடியால என்ன பண்ணலான்னு பார்த்துட்டே இருந்தோம். நெறைய ஆட்ஸ் வரும் இல்லையா? நம்ம என்ன பார்த்தாலும் அது கன்டினியூஸா ஆட் வர ஆரம்பிக்கும். அதே மாரி வந்தது தான் சோஷியல் லீகலுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸு. பிஃபோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆஃப்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆட்ஸ பேசிக்கா ஆட்ஸ் போடுற குரூப்ஸ்ல போட்டுட்டு இருந்த நாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராப்பரா நான் கத்துக்கிட்டு, ப்ரமோஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான கோர்ஸ்க்கு ஃபீஸ் கட்ட கூட காசு கிடையாது. ஏன்னா 40,000 வந்துச்சுன்னா சேலரி மத்தபடி வீட்டு செலவுகளுக்கே ஆயிடும். அப்போ எங்க எங்க மாமனார்ட்ட ஒரு 60,000 வாங்கி அந்த கோர்ஸுக்கு கட்டி ஜாயின் பண்ணேன். அது பெரிய ஒரு மிராக்கிள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் அத கத்துக்கிட்டு இருக்கும்போதே ஏன்னா இந்த காசு கட்டலாமா? வேணாமா? இவ்ளோ பெரிய காசு நம்மளால இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு நான் யோசிச்சு இத்தன வருஷம் பிசினஸ்க்குன்னு இன்வெஸ்ட் பண்ண ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறதுக்கு தான். கோர்ஸ் போய் கத்துக்கிட்டது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கத்துக்கிட்ட மந்த்லயே என்னோட பிசினஸ்க்கும் சரி, என்னோட கிளையண்ட்டுக்கும் நான் ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அதாவது என்ன மாரி பிசினஸ் பண்ற பீப்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ரன் பண்றது? இது எல்லாமே தான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நம்ம கத்துப்போம். ஸோ என்னோட பிசினஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். என்னோட கிளையண்ட்டுங்களுக்கும் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த மந்த்தே ஒரே கம்பெனி அதாவது என்னோட சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? அந்த சாரோட கம்பெனில ஒரு 20 அப்போ வந்து 20 பிரான்ச்சஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்களோட கம்பெனில ஒரு 11 பிரான்ச்சஸ்க்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ற மாரி இருந்துச்சு. ரொம்ப பேசிக்கான காஸ்ட்லயே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அப்பதான் உள்ள போனதுனால. அதே மந்த் 55,000 எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா எனக்கு ஏர்ன் பண்ணேன். ரொம்ப பெரிய ஒரு காசா இருந்தது. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் அந்த 55,000 அதுவும் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த்தே எனக்கு கிடைச்சதுங்கிறது அவ்ளோ பெரிய ஒரு மிராக்கிளா இருந்தது. எங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப்பே கிடையாது. வீட்டுக்கு கீழ தான் ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூம்லாம் காலி பண்ணிட்டு, ஃபுல்லா ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பண்ணி, ஒரு டேபிள் வாங்கி போட்டு, 4 சேர் போட்டு, 2 நேம் போர்டு மாரி வச்சு, அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல அப்பதான் வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிக்கிறேன். ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சு அப்பதான். நெறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. எனக்கு வெளி கஸ்டமர்ஸ் இல்லாம என்னோட பிரிண்டிங் கஸ்டமர்ஸே அப்படியே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. பிரிண்ட் டு ஆட்ஸ்ங்கிறது பிரிண்ட் டு ஆட்ஸ் டிஜிட்டலா அப்பதான் மாறுச்சு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இப்படி எங்களோட பிரிண்டிங் வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். சன்பேக் ஃப்ளையர்னு மட்டும் இல்லாம, ப்ரமோஷனலுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். சன்பேக், ஃப்ளையர்ஸு, ப்ரமோஷனல் அம்ப்ரெல்லா ரோட் சைட்ல விப்பாங்க இல்லையா? ப்ரமோஷனல் அம்ப்ரெல்லா, அதுக்கப்புறம் டீ ஷர்ட் பிரிண்டிங், கேப் பிரிண்டிங், பென் பிரிண்டிங், கஸ்டமைஸ்டு கார்ப்பரேட் மெட்டீரியல்ஸு இந்த மாரி நெறைய ப்ராடக்ட்ஸ் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு இடமும் தேடி தேடி இப்போ மவுண்ட் ரோட்ல இருக்கிறது இல்லாம, வேற ஸ்டேட்ல வேற எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கிடைக்குங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சோர்ஸ் பண்ணி, இது எல்லாமே பண்ணி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணோம். வெப்சைட்ல அந்த அளவுக்கு சேல்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா பண்ணி அதிகமான இத எங்களுக்கு கொண்டு வர முடிஞ்சது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா தான். சரி ஓகே இது நம்ம ஒரு பார்ட்டா தானே பண்ணிட்டு இருக்கோம். பிரிண்டிங் நம்ம பண்றோம். இது வந்து ஒரு பார்ட்டா தானே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றோம். இது நம்ம ஏன் நெக்ஸ்ட் லெவலுக்கு பண்ணக்கூடாது? இப்படியே போயிட்டே இருக்கு. கரெக்ட்டா மறுபடியும் அடுத்த மிராக்கிள் வரணும் இல்லையா? நான் அடிச்சு புடிச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரிண்டர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஒரு தடவ அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் அவார்டுங்கிறது இந்த பிசினஸ்க்கு வந்து என்னோட லைஃப்லயே எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அவார்டு அவங்களோட ஆஃபீஸ்ல கல்யாண்ஜில தான் எனக்கு குடுத்தாங்க. ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. நமக்கெல்லாம் அவார்ட்லாம் குடுப்பாங்களா? நம்ம ஏதோ பண்றோம். அது நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா? அவார்டுக்காகவே நம்ம வேலை பார்த்திருப்போம். நம்ம ஒரு வேலைய பார்த்துட்டே இருந்திருப்போம். ஆனா அத ரெகக்னைஸ் பண்ணி ஒருத்தவங்க அவார்ட் குடுக்குறது ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சது. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் விஷயம். எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கஷ்டம். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா அடுத்தடுத்து நம்ம பண்ணிட முடியும். இத மாரி தான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அவார்டும். மார்ச் மாசம் நடந்த அந்த ஈவென்ட்க்கு அப்புறம் நெறைய பேருக்கு என்ன தெரிய வந்தது. நடந்த போஸ்ட், வீடியோஸ் எல்லாமே ஷேர் ஆனதுல என்னோட பிசினஸ் பீப்பிள் இன்னும் என்ன கொஞ்சம் நல்லா ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே நெறைய விஷயங்கள் இவங்க பண்றாங்கங்கிற மாதிரி. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியா அந்த டிஜிட்டல் ஆன்லைன்ல எப்போதுமே வந்து நான் கண்டினியூஸா ஒரு 3 வருஷமா ஒரு அவார்டுக்காக அப்ளை பண்ணிட்டே இருந்தேன். அது என்ன அப்படின்னா, அந்த ஹோம் ப்ரூனர் அவார்டுங்கிறது ஒண்ணு நடத்திட்டு இருந்தாங்க. அது நான் 2019 அந்த கோவிட் டைம்ல ஒரு தடவ வந்து நான் அது பண்ணேன். எனக்கு பேச தெரியல அப்போ. என்ன சொல்லணும்? நம்ம பண்ற பிசினஸ் பத்தி ஏன்னா பெரிய கஸ்டமர் பேஸ் கிடையாது. என்ன சொல்லணும்? அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிற எதுவுமே தெரியாது. ஏதோ பண்றாங்க நம்ம போகணுங்கிற மாதிரி மட்டும் போயிட்டு
அப்போ வந்து ஆன்லைனில் நடத்துனாங்க. ஏன்னா கோவிட் டைம் இருந்தாலும் ஆன்லைனில் நடத்துனாங்க. பேச தெரியல, க்ளோஸ் ஆகிடுச்சு. செகண்ட் டைமும் இது பண்ணியிருந்தேன். அந்த டைமில் செகண்ட் லெவல் ஜூரி இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போனேன், செலக்ட் ஆகல, வந்துட்டேன். தேர்ட் டைமும் அப்ளை பண்ணியிருந்தேன். தேர்ட் டைம் அப்ளை பண்ணது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் கால் இன்டர்வியூ, அதுக்கடுத்து வந்து ஜூரி இன்டர்வியூ. 4வது தடவை போனேன். என்னோட ப்ராப்பராக என்னோட பிஸ்னஸ் எந்த லெவல், என்ன பண்ணியிருக்கேன், எவ்வளோ ரெவன்யூ பண்ணியிருக்கேன், எல்லாமே பேச கரெக்டாக எனக்கு சொல்ல தெரிஞ்சது. எப்பயுமே வந்து நம்ம எவ்வளோ செய்கிறோங்கிறத விட அந்த செய்கிறத கரெக்டாக ப்ராப்பராக எப்படி நம்ம கன்வே பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விஷயம் எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. ப்ராப்பராக என்னோட பிஸ்னஸ் என்ன லெவலில் ஆரம்பிச்சது, எப்படிலாம் நான் ஸ்கேல் பண்ணியிருக்கேன், எல்லா விஷயமும் நான் சொன்னேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறது மூலமாக எனக்கு கிடைச்ச இன்னொரு மிகப்பெரிய விஷயமும் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். இந்த ஹோம்ப்ரனர் அவார்டில் நான் செலக்ட் ஆனேன். அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அப்படியே வந்து கண்டினியூஸாக எனக்கு இந்த ஆன்லைனில் ஏஐ கோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று மறுபடியும் சோஷியல் லீகலில் இது பண்ணாங்க. அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி 10 நாள் கூட இல்லை, அப்படியே ஒரு கான்டாக்ட் மூலமாக மறுபடியும் வந்து நியூசிலாந்து ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு கிடைச்சது. 0ல் ஸ்டார்ட் பண்ணவங்க இன்னைக்கு நியூசிலாந்து ப்ராஜெக்ட் $2,700 ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்னிச்சர் பேஸ்டு கிளைண்ட், அவங்க ஃபர்னிச்சர் பேஸ்டு கம்பெனிக்கு ஏஐ ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பிரிண்டோ ஆட்ஸ்னாலே பிரிண்டோ ஆட்ஸ் அண்ட் பிரிண்டோ ஆட்ஸ் டிஜிட்டல்னு 2 செக்மெண்ட். பிரிண்டோ ஆட்ஸில் கஸ்டமர்ஸ்க்கு தேவையான ப்ரொமோஷனல் பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டால்ஸ் போடுறீங்க, ஒரு ஈவெண்ட் போகிறீங்க, உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஃப்ளையர்ஸ், அதாவது ஆஃப்லைனில் உங்களோட பிஸ்னஸை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணுங்கிறத நீங்கள் நம்மக்கிட்ட எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான டிசைனிங்லேருந்து பிரிண்டிங், டெலிவரிஸ், அதை போய் டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். உங்களோட ஷாப்க்கு தேவையான சைன் போர்ட்ஸ்லேருந்து எல்லா விதமான A to Z பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ், கஸ்டமைஸ்டு மெட்டீரியல்ஸ், அதாவது உங்களோட ஆஃபீஸ்க்கு பென் பிரிண்டிங், கேப் பிரிண்டிங், உங்களோட கார்பரேட் ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாமே நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம். இது எல்லாமே உங்களுக்கு பிரிண்டோ ஆட்ஸில் கிடைக்கும். www.printoads.com இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுவே வந்து பிரிண்டோ ஆட்ஸ் டிஜிட்டல். பிரிண்டோ ஆட்ஸ் டிஜிட்டலாக எப்படின்னா ஆஃப்லைனில் இருந்து ஆன்லைனில் அப்படியே உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும், நீங்கள் 100 வருஷம் பிஸ்னஸ் பண்ண கம்பெனியாக இருந்தாலும் இன்னைக்கு ஆன்லைனில் அவைலபிள் இல்லைன்னா 0ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ், இவங்களுக்குலாம் இல்லாத மார்க்கெட்டே இல்லை. ஆனால் அவங்க ஏன் இன்னைக்கு டிஜிட்டலில் ப்ரெசன்ஸாக இருக்காங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில் நம்மளோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுடைய ப்ரெசன்ஸை இன்னைக்கு ஆன்லைனில் காமிக்கிறாங்க. நம்மளும் நம்மளோட பிஸ்னஸை என்ன தான் பண்ணிட்டு இருந்தாலும் ஆன்லைனில் ப்ரொமோஷன்ஸாக நம்மளை பற்றியான ரெகுலரான அப்டேட்ஸ் தெரியாமல் இருக்குது அப்படின்னா எத்தனை வருஷம் பிஸ்னஸ் பண்ணாலும் அது காணாமல் போயிடுவோங்கிற மாதிரி தான். ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கூகுள் ப்ரமோஷன்ஸு, அடுத்து வந்து உங்களோட பிஸ்னஸ் தேவையான ப்ரொமோஷனல் வீடியோஸ், ஷூட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுக்குனாலும் நீங்கள் பிரிண்டோ ஆட்ஸ் டிஜிட்டலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ 2 விதமான ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான கம்ப்ளீட் விஷயங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு தேவையான ஏஐ பவர்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு நார்மலான ஒரு இமேஜ் எடுத்து உங்களோட அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட வெப்சைட்டில் போடுறதுக்கும் எங்களுடைய ஏஐ பவர்டு ப்ராடக்ட்ஸ், அதாவது பவர்ட் ப்ராடக்டாக உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறத நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்படி ஷோ பண்ணணும், அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதை எப்படி நீங்கள் கொண்டு போய் அதில் ரேங்க் பண்ணுங்கிற எல்லா விஷயங்களுமே நாங்களே பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு A to Z எல்லா சர்வீசஸுமே பிரிண்டோ ஆட்ஸில் இருக்குது. அன்னைக்கு எங்கள் அம்மா எங்களை இன்ஜினியரிங், நர்சிங் படிக்க வைக்கணும்னு எங்கள் ரிலேட்டிவ்ஸில் சொல்லும்போது கூட, பொம்பளை பிள்ளைங்களை ஏன் படிக்க வைக்கிறீங்க, இவ்வளோ கஷ்டத்தில் ஏன் படிக்க வைக்கிற, கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உனக்கு தானே இப்போ செலவு, கல்யாணம் பண்ணிட்டா உன் கடமை முடிஞ்சிடும்லன்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு எங்கள் அம்மா இல்லை, நான் பட்ட மாதிரி கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது, அதனால படிக்க வச்சே ஆவேன்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேரையும் படிக்க வச்சாங்க. என்றைக்குமே படிப்புங்கிறது நம்ம எக்ஸாம் எழுதுறது, நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த மார்க்கை எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது. ஏன்னா நான் 10th வரைக்கும் தான் நல்லா படித்தேன். அதுக்கப்புறம் பெரிய மார்க்ஸ்லாம் நான் ஸ்கோர் பண்ணல. எனக்கு இருந்த ஒரே விஷயம் வந்து எப்படியாவது லைஃப்பில் சாதிக்கணும், கடன்கள் இதுலேருந்துலாம் வெளியே வரணும், சம்பரேங்கிற ஒரு விஷயம் நான் இது பண்ணியிருக்கேங்கிறது தெரிய வரணும், எனக்கான ஒரு ஹிஸ்ட்ரியை நான் கிரியேட் பண்ணணும்னு நினச்சதுனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன். 0லேருந்து கூட இல்லை, மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண லைஃப் இன்னைக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் எங்களுடைய டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 60 lakhs per annum நாங்கள் பண்ணியிருக்கோம். இது நான் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறேன். ஏன்னா ஆயிரங்களை பார்ப்போமான்னு இருந்த ஒரு கட்டத்தில் இருந்து இன்னைக்கு வந்து லேக்ஸில், அதுவும் 1 crore இந்த வருஷம் அதை தாண்டிடுவோம். அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய
ஹார்ட் ஒர்க், என்னோட ஃபேமிலி, என்னோட ஹஸ்பண்ட், எனக்கு கிடைச்ச மாமனார் மாமியார் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே இந்த சப்போர்ட் கிடைக்கும்னு நான் சொல்ல வரல. ஆனா நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா யூனிவர்ஸே அது நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு விஷயம் இது இல்லையே அது இல்லையே, ஏன்னா எதுவுமே இல்லாம தான் ஸ்டார்ட் பண்றோம் ஒரு ஒரு விஷயத்தையும். பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்போம். ஆல்மோஸ்ட் 2026 6 மாசம் முடிஞ்சிருச்சு. இந்த 6வது மாசத்துல இருக்கோம். ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் ஒரு மெயின் விஷயம். இப்படி பண்றது மூலமா தான் நம்ம எ எங்கேயோ ஒரு கார்னர்ல ஒரு ரூ. 9,000 சேலரிக்கு உள்ள வந்தேன்னா, இன்னைக்கு சென்னையில இன்னைக்கு ஜெயா டிவில ஒரு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நான் பேசுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம வெளிய வரணுங்க. பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நெக்ஸ்ட் வெளிய வரணும். நம்மளுக்கு ஒண்ணும் இல்லையே, எதுவுமே இல்லாம தாங்க எவ்வளவோ இன்ஸ்டிடியூஷன்ஸ், எவ்வளவோ ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கு. ஒண்ணுமே இல்லாததெல்லாம் பிள்ளைங்கலாம் வெளிய வந்து படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் படிங்க. என்னைக்குமே வந்து ஒரு டிகிரி வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்ட கொடுக்கும். படிக்கிறது ஒரு வேலைக்கு போறதுக்குன்னு மட்டும் இல்ல. ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இங்கிலீஷ் தெரியல பிரச்சனை இல்ல. எனக்கு இன்னைக்கு கூட ஒரு ஃப்ளூயன்ஸா எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. இருந்தாலும் நான் வந்து எனக்கு பேச தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த விஷயம். 2வது எனக்கு நெறைய பேரோட ஈஸியா மிங்கிள் ஆக முடியும். என்னோட விஷயங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது சொல்ல தெரியும். இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த வச்சு வெளிய வாங்க. எனக்கு கிடைச்ச பெரிய பிளஸ் வந்து எனக்கு கிடைச்ச கான்டாக்ட். ஒருத்தவங்களோட ஹெல்ப் கேட்கறதுல நம்ம காசு பணம் கேட்க போறதில்ல. நம்மளுக்கான ஒரு ஹெல்ப்பா ஒரு ஒரு வேலை வேணுமா? ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு ஹெல்ப் வேணுமா? அந்த மாரி தான் கேட்கிறோம். அது கேட்க என்னைக்குமே தயங்காதீங்க. நெறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. நம்ம கேட்காம இருக்கிறதுனாலயே நெறைய விஷயங்கள நம்ம இழக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு விஷயம் போகணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இவங்க எனக்கு பண்ணல, அவங்க எனக்கு பண்ணல, சொந்தக்காரங்க பண்ணல, அவங்க எல்லாமே எனக்கும் நடந்துச்சு. சாப்பாடுக்கும் வழி இல்லாமயும் இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல நாள் விசேஷம்னா, எங்க மூலமா ஒரு 10 பேருக்கு குடுக்குற அளவுக்கு கடவுள் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, விஷயம் கடவுள் குடுத்த ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம புடிச்சிட்டு மேல போக பார்க்கணும். உள்ளேயே இருந்தோம் அப்படின்னா என்னைக்குமே இதாகாது. அதே மாதிரி நெறைய விஷயங்கள கத்துக்கோங்க. எல்லாமே இருந்தாலுமே இன்னைக்கு ஆன்லைன்ல கண்டிப்பா பிரசன்ஸா இருக்க பாருங்க. உங்களோட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வரைய தெரியுதா? உங்களுக்கு பேச தெரியுதா? உங்களுக்கு டப்பிங் பண்ண தெரியுதா? எதுவா இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபேஸ் காமிக்க கூடாது. இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க சம்பாரிச்சா தான் உங்களுக்கு காசு. நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா தான் இந்த உலகம் உங்கள ஞாபகம் வச்சுக்கும். எல்லாருமே சாக தான் போறோம். ஆனா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கான ஒரு விஷயத்த பண்ணிட்டு, சரி இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தையாவது பண்ணிட்டு போய் சேர்ந்துரணும். நம்ம மூலமா நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் நல்லது நடக்கணும். முக்கியமா விமன் வந்து கண்டிப்பா படிக்கணும். படிக்க முடியலையா, வேலைக்கு போங்க. சின்ன ஏதோ ஒரு வேலை பண்ணுங்க. அத உங்க பிசினஸா மாத்துங்க. டெய்லரிங் போறீங்களா? ஒரு கடைக்கு போறீங்களா? வந்து நீங்க இந்த பிசினஸா ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போக பாருங்க. கை குடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. எனக்கு குடுத்த மாரி உங்களுக்கும் நெறைய பேர் குடுப்பாங்க. முதல்ல நம்ம முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, உங்களுக்கானத நீங்க தான் என்னைக்குமே வந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு கண்டிப்பா நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் மூலமா இந்த உலகம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டீஸ், கடவுள் எனக்கு கொடுத்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து, எனக்கு குடுத்த மனிதர்களுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க் பண்றேன். என்னோட படிச்சவங்களா இருக்கட்டும், எனக்கு இந்த பிசினஸ் ஐடியா குடுத்த என்னோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், அங்கே கிடைச்ச என்னோட சாரா இருக்கட்டும், அதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச மத்த பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என்னுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க குடுத்த ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் மூலமா தான் என்னால இந்த அளவுக்கு வர முடியுது. திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கார்னர்ல இருந்தேன்னா, இன்னைக்கு நியூசிலாந்து வரைக்கும் என்னோட பிசினஸ அங்கேருந்து திருச்சி வந்தேன், ஈரோடு வந்தேன். இந்த மாரி அங்கங்க வந்து என்னோட பிசினஸ் இப்போ வந்து நியூசிலாந்து வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, எல்லாத்துக்குமே முயற்சி தான் காரணம். அதுவும் இல்லாம எல்லாமே வந்து நெறைய பேரு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு பெரிய ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட கணவருக்கும், என்னோட அம்மாவுக்கும் மிகப்பெரிய ஒரு தேங்க் நான் பண்ணிக்கிறேன். இந்த வாரம் ஃபுல்லா ஜெயா டிவியோட மாத்தி யோசி ப்ரோகிராம்ல என்னோட லைஃப் ஸ்டோரி, என்னோட பிசினஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணதுல நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். எனக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவி மாத்தி யோசி ப்ரோகிராம்க்கு என்னோட மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.